இலங்கை படம் சில இடங்கள் குறிப்பது சம்பந்தமாக இப்போ நாங்கள் பார்ப்போம். சரி, இது மன்னார். மன்னார் பழைய பெயர், பண்டை காலத்தில் பயன்பட்ட ஒரு துறைமுகம். அது மாதோட்டம் என்ற பெயர்லேயும் வரலாம். இந்த மன்னாருக்கு அண்மையில் கடலோட கலக்கிற நதி மல்வத்து ஓயா. இந்த மல்வத்து ஓயாவுக்கு அண்மையில் உள்ள இடம்தான் அனுராதபுரம், இலங்கையின் முதலாவது தலைநகரம் அனுராதபுரம். பண்டுகாபய மன்னனால் இலங்கையின் தலைநகரமாக்கப்பட்ட இடம். அப்போ இது அனுராதபுரம், இது மன்னார். இலங்கையில் பழைய காலத்தில் பயன்பட்ட துறைமுகங்களில் உண்டு ஜம்புகொல பட்டணம். அதில் தற்போதைய பேர் காங்கேசந்துறை. அது ஜம்புகொல பட்டணம் என்றே குறிக்கிறேன். அடுத்தது ஹோட்டன் சமவெளியில் உற்பத்தியாகி அப்படியே கண்டி நகரை சுற்றி தும்பர பள்ளத்தாக்கில் விழுந்து அங்கமதிலையில் திசை திரும்பி கட்டியாரத்தில் கடலோட கலக்கிற நதி தான் மாவலி கங்கை. இதில் இலங்கையின் இரண்டாவது தலைநகரம் விஜயபாகு மன்னனால் இலங்கையின் தலைநகரமாக்கப்பட்ட இடம் புலனறுவை. இந்த மாவலி கங்கையிலிருந்து சற்று விலை இருக்குது. இப்போ மாவலி கங்கை கடலோட கலக்கிற இடம் கட்டியாரக்குடா. இந்த கட்டியாரக்குடாவில் இந்த வடக்கு பக்கத்தில் கோகர்ண, அதாவது திருவோணமலை. அது இந்த மாவலி கங்கை கரையோரத்திலேயே மலையகத்தின் தலைநகரமாக இருந்த கண்டி. இலங்கையில் முதலாக போர்த்துகீசர் கிறிஸ்துவுக்கு பின் 1505ஆம் ஆண்டு வந்திறங்கினாங்க. அவங்க வந்திறங்கின இடம் காலி. இது ஜின்கங்கை, ஜின்கங்கைக்கு அண்மையில் உள்ள இடம்தான் காலி. ரெண்டாவதாக 1602ஆம் ஆண்டு போர்த்துகீயருக்கு அடுத்ததாக உள்ளாந்தர் வந்திறங்கின இடம் மட்டக்களப்பு. அது இந்த இடத்துல இருக்குது. அது கழனி கங்கை, கடலோட கலக்கிற இடம்தான் கொழும்பு கண்மையில். இதான் கொழும்பு. மற்றது கலாஓயா, இந்த உருவல் என்ற இடத்துல
கடலோட கலக்குது. இந்த கலோயாவில் தாதுசேன மண்ணினால் அமைக்கப்பட்ட இந்த குளம்தான் கலாவாவி. அடுத்தது இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் முன் வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கு பிறகு வந்த முன் வரலாற்று காலத்தில் குடியிருப்பு காணப்பட்ட சான்றுகள் கிடைக்கப்பட்ட உடரஞ்சாமடம் இரத்தினபுரி மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது. உடரஞ்சாமடம் இலங்கையில் பண்டைக்கால மனிதன் வாழ்ந்த இடங்களில் ஒன்று பலாங்கொடை. அந்த பலாங்கொடை இந்த இடத்துல இருக்குது. அதில் தெற்கு நோக்கி பாயிற ஆறுகளில் பெரிய ஆறு வளவகங்கை. அந்த வளவகங்கை கடலோட கலக்கிற இடத்துல இருக்கிறது தான் கொடவாய. அதுவும் ஒரு பழைய துறைமுகமாக பயன்பட்ட இடம். வளவகங்கைக்கு அடுத்ததாக பக்கத்தில் பாய்ந்து போகிற மற்றும் ஒரு முக்கிய ஆறு கிருந்தியோயா. கிருந்தியோயாவுக்கு பக்கத்தில் மாணிக்க கங்கை. மாணிக்க கங்கை ஓரத்தில் தான் கதிர்காமம் இருக்குது. அடுத்ததாக இலங்கையில் புலனறுவையிலிருந்து ராஜதானி இடம்பெயர்ந்த பிறகு ஈரவலயத்துக்கு தலைநகரம் இடம்பெயர்ந்த பிறகு முதலாவதாக வந்தது தம்பதனியா. அடுத்த தலைநகரம் யாப்போகு என்ற இடத்துக்கு போகுது. அடுத்ததாக அங்கிருந்து குருநாகலுக்கு வருகிறது. பிறகு அடுத்து அங்கிருந்து கம்பளை. அடுத்தது இறுதியாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை. இந்த இடத்துல தியவண்ணா ஓயா, கொலண்ணா ஓயா போன்ற சிறிய நதிகளினால் சூழப்பட்ட சதுப்புநில பிரதேசத்தில் அந்த கோட்டை அமைக்கப்பட்டது. நிசங்க அடவுக்குணரால் அமைக்கப்பட்ட அந்த கோட்டையை 6ஆம் பராக்கிரமாக தன்னுடைய தலைநகரமாக கொண்டு இலங்கை முழுவதையும் ஆட்சி செய்த கடைசி மன்னனாக கிறிஸ்துவுக்கு பின் 1415 தொடக்கம் 1467 வரையும் ஆட்சி செய்த மன்னன். அடுத்தது இந்த கழுகங்கை, கழனி கங்கைக்கு அடுத்ததாக தெற்கே உள்ள பெரிய ஆறு, அதிகளவான கிளையாறுகளை கொண்ட ஒரு நதி. இந்த நதி கடலோட கலக்கிற இடம்தான் கழுகங்கை. கழுகங்கைக்கு அண்மையில் தான் இந்த நதி கலக்குது. அப்போ இந்த இடத்துல களுத்துறை, கழுகங்கை கடலோட கலக்கிற இடத்துல கழுகங்கை இருக்குது. அப்போ இதை நாங்கள் கழுகங்கை வளவகங்கை பள்ளத்தாக்கு இந்த இடத்தால் பிரிக்கப்படுகிறது.